எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி அவன் என்ன சொல்றான் கேப்போம். என்னடா கட்ட பைக் அவ்வளோ ஹைப் கொடுத்து அதை எங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ வந்து நம்ம சென்னை லொக்கேஷனில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொந்த ஊரில் இருந்தேன். ஸோ சென்னையில் வந்துட்டு நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து என் ரூமில் இருக்கும். நம்ம வந்து சரி பார்த்து அதுன்னு வச்சுருப்போம். ஸோ அந்த எல்லா பொருளும் தான் அந்த பைக்கில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அதை வீடியோவில் பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு காட்டலாம். நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன பொருளை சரி பண்ணி வச்சுருக்கிறேன், என்னோட எலக்ட்ரானிக் கேஜெட்லாம் எப்படி இருக்குன்னு காட்ட தான் அந்த பையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதுதான் எங்கள் வீட்டோட மொட்டை மாடி. இங்கே தான் வந்துட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நமக்கு ஸ்டூடியோனா இதுதான். இங்கே வந்துட்டு இந்த பூச்செடி, அதுக்கப்புறம் வந்து துணி காய போடுறதுக்கு, அப்புறம் நல்லாயிருக்கும் பழைய பொருளெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. சரி ஓகே, நம்ம வந்து நம்ம பொருட்களை பார்க்கலாம். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டப்பாக வச்சுருப்பேன். இப்படி இந்த மருந்து டப்பா, மாத்திரை டப்பா அப்படி வச்சுருப்பாங்களே அது போல். ஒரு டப்பாவில் வந்துட்டு இந்த மொபைல் ஃபோனோட பார்ட்ஸு, அப்புறம் இன்னொரு டப்பாவில் வந்துட்டு இந்த ஹெட்ஃபோனு இந்த மாதிரி ஏதாச்சும் பார்ட்ஸு. அப்புறம் வந்துட்டு நம்ம ரூமில் ஒரு தம்பி இருக்காப்புல, அவர் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருந்தார். அது உள்ளே வந்துட்டு போர்டு புகஞ்சு போச்சு ஓவர் சார்ஜாக போட்டு. அதனால் அதை வந்து ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பீக்கர் இருக்கும், சவுண்டு பயங்கரமாக கேட்கும். ஸோ போர்டை மட்டும் தூக்கி போட்டு அந்த ஸ்பீக்கர் கனெக்ஷன் மட்டும் வெளியே விட்டு வச்சுருக்கிறேன். இது ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்மளோட உடஞ்சி போன அந்த ட்ரைபேடு, இதை வச்சு தான் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பட் அது உடஞ்சி போச்சு, ஒரு காலை கூட காணோம். அப்புறம் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த 2 டப்பாக்கி நான் அப்புறம் வரேன் சரியா. இது நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு கேமிங் டிவைஸ் எடுத்துருப்போன்ட்டு. இது நல்லா இருந்துச்சு இந்த டிவைஸு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் பிஞ்சு போய் கிடக்கு. நட்டு நான் ஒழுங்காக போட்டு வைக்கல, அதனால் அப்படியே துரு பிடிச்சி போயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த டிவைஸை வந்துட்டு. ஸோ யாருக்கும் கொடுக்க முடியல, ஏன்னா நான் சரி பார்த்ததுக்கப்புறம் நட்டெல்லாம் பிடிங்கிட்டு போனதுனால அப்படியே போட்டேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தூக்கி போட்டேன். இது வேணால் நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்ப சரி பார்க்கலாம். இது வந்து ஒரு பிஞ்சு போன மவுஸு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த ஒரு பவர் பேங்க்கு. இது வந்து ஆக்சுவலி ஒர்க் ஆகலை. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. அங்கே பார்த்தீங்களா அடித்து நெளிச்சு வச்சுருக்குறோம். என்ன இழுத்து பார்த்தாலும் அது வந்து வெளியே வரல. பேட்டரி ஊதி போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் சைஸை விட பெருசாக வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அதை எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டோம். அப்புறம் இது வந்துட்டு இந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டரில் கீபேட் இருக்குல்ல, அதோட இது ஒரு சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க, போட்டிருப்போம். அப்புறம் இது வந்து லேப்டாப்பு சார்ஜர். இந்த லேப்டாப்பு இந்த கவர்மெண்ட்டில் லேப்டாப் கொடுக்குறாங்களா, அம்மா லேப்டாப் இல்லைனாவா, அந்த சார்ஜரு சும்மா தான் கிடக்கு. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் இது வந்துட்டு இது என்னதுங்க, இது வந்து பழைய இரும்பு கடையில் ஒரு சாம்சங் ஃபோன் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஃபோனோட டிஸ்பிளே போர்டு வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார் தேவை அப்படின்ட்டு. அப்புறம் இது கேமராவோட டிவைஸு, இதை நான் அப்புறம் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஏர்பட்ஸை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போங்க, அதோடது உள்ளே ஒன்றும் இருக்காது, ஏன்னா எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிட்டோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சோப்பெல்லாம் உள்ள வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்துட்டு ஆப்பிள் வாட்ச் எடுத்து போட்டோம்ல அதோடது, ஓகேவா. இது 2-3 கீச்செயின் இருக்கும். இது ஒரு பழைய பொம்மை, எதுக்கோ வாங்கினோம், எதுக்கோ போட்டிருக்கோம். அப்புறம் இன்னும் இருக்குது நிறைய விஷயங்கள். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இந்த லேப்டாப்பில் இந்த ப்ராசஸர் பக்கத்தில் வச்சுருப்பாங்களே அந்த ஃபேனு, அம்மா லேப்டாப்போட ஃபேனு தான். ஒரு அம்மா லேப்டாப் இதுமாரி இறங்கிச்சு ரூமில். ஸோ அதைத்தான் சார்ஜர் தனியாக, ஃபேன் தனியாக. இங்கே பாருங்கள், அம்மா லேப்டாப்போட பேட்ரி, இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டிருக்கோம். அதோட மதர் போர்டு, டிஸ்பிளே எல்லாத்தையும் ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான், இல்லை இப்போதைக்கு. இது வந்து நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுற யூஎஸ்பி பவர் கேபிள். இது வந்து போட் ஹெட்ஃபோன். இது நேற்று தான் வீடியோ எடுத்தோம், ஷூட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் நாளைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு பை. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்தோம்ல அந்த வீடியோஸ் இருக்கும். இது வந்து நான் வீட்டிலேருந்து எடுத்து வந்தது. நான் வீட்டுக்கு போயிட்டு நிறையா பழைய இரும்பு கடையில் பொருள் எடுத்து வீடியோ போட்டேன்ல, ஸோ அப்படி கொண்டு வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைப்பரோட ஒரு மூடி, அப்புறம் வந்து சில்லி சாஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இது இப்போ ரீசெண்டாக போட்ட அந்த நோக்கியா ஃபோன். ஏன்னா இது வந்து நம்ம சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். A2T கிட்டேயோ இல்லை இன்னொருத்தர் ராஜா ட்ரெயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டே கொடுத்து சரி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். அதனால் எட்டு வந்திருக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் சும்மா கிடந்த 2 பேட்ரி. இது வந்து ஒரு மைக்கு.
நமக்காக வாங்கினோம். பட் அது பார்த்திங்கன்னா ஒழுங்காக கேட்கல. ரிட்டன் போட்டும் திரும்ப வாங்கியும் கேட்கல. கம்பெனி வந்துட்டு க்ரீனா சம்திங் இதோ. ஐயா, இது ஏற்கனவே உடஞ்சி போனது, திரும்பவும் கீழே போட்டு உடச்சிட்ருக்கிறேன். இது வந்து என்னோடய நோக்கியா ஃபோன். நான் நோக்கியாவில் ஃபஸ்ட்டு 6.1ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணாங்க டச் ஃபோனில். நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினேன். இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. ரிச் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு ஏமாந்து அவன் போர்டு காம்பவுண்டை ஆட்டையை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதை இருக்குது. இதுக்கு நான் லாஸ்ட்டில் வாங்கினேன். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, ஹார்ட் டிஸ்க் உள்ளே போட்டு அதை வந்து நம்ம சிஸ்டம்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ அந்த மாதிரி யூஎஸ்பியில் போட்டு ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டிவைஸு. ஆனால் இதுக்கு இருந்த அந்த கேபிளை காணும். இது பார்த்திங்கன்னா கேமரா. நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருப்போம். இந்த கேமரா வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமரா டிஸ்பிளே இருக்குல்ல, அதாவது ஃபோட்டோ எடுத்தால் அது எப்படி வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கா இல்லையா, செட்டிங்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இந்த டிஸ்பிளே தான் மெயின். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அதனால் கேமரா வந்துட்டு கீழே போட்டாங்க. இந்த கேமராவில் வந்துட்டு டிஸ்பிளே இருக்காது, அப்புறம் பேட்ரி இருக்காது. அதனால் பழைய இரும்பு தூக்கி போட்டாங்க. நம்ம வந்து அதை கழட்டி உள்ளே என்ன இருக்குது எதுக்குன்னு பழசி அறிஞ்சு பார்த்துட்டு மிச்ச காமெண்ட்ஸை போட்டிருக்கோம். ஸோ அதுக்காச்சும் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீபேடு. இந்த ரியல் கீபேடு எப்படி ஒரு மியூசிக் டேரக்டரு, அதுக்கப்புறம் சர்ச்சில் ஃபாதர்லாம் வச்சுருப்பாங்களே, அதே போல் தான் இருக்கும். இது ஏகப்பட்ட பட்டன் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் அமுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி மோடெல்லாம் மாறிச்சு. நல்லா சவுண்டு வந்துட்டு இருக்கும். சைடில் வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, ஸ்பீக்கர். ஸோ நல்லா இருந்துச்சு. இது பழைய இரும்பு கடையில் ரேட்டு அதிகமாக சொல்லிட்டாங்க, ஏன்னா டேமேஜ் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கலட்டி அதை சரி பார்த்தோம். இதுக்கு பவர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த செவுத்தில் ஓடல கடிகாரம், அதுக்கு போடுற பேட்ரி 4 பேட்ரி போடணும். ஸோ அது போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒர்க் ஆகணும். பட் அப்போ ஒர்க் ஆகலை, கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதை சால்வ் பண்ணிட்டோம் நாங்கள். இதை சரி பார்த்து ஒரு வாரம் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இது ஓரமாக தூக்கி போட்டோமா, அதில் பார்த்திங்கன்னா அந்த வயரில் வந்து போச்சு. இப்போயும் அந்த கனெக்ஷனை கரெக்டாக கொடுத்து, இது வேறு ஒன்றும் இல்லை, பவர் சப்ளை மட்டும் கொடுத்தா போதும், கீபேடு வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு அற்புதமான கீபேடு இப்போ வந்து மூலையில் கிடக்குது. இது கூடவே ஏகப்பட்ட டிவைஸ் நம்மக்கிட்டேருந்து வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரிப்பேர் பண்ணி நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த டிவைஸ்குள்ளே என்ன இருக்குது, அதில் என்ன பிரச்சனையால் அதை பழைய இரும்புகளில் தூக்கி போட்டாங்க, அதை எப்படி நம்ம சரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டீட்டெயில் வீடியோவாக இருக்கும். நம்ம வீடியோ மூலமாக நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு அப்கமிங் டேஸில் இதை விட நல்லா பயங்கரமான பெரிய பெரிய டிவைஸ்லாம் நான் எடுத்து இந்த ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம வாட்ஸ்அப் சேனல், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் கொடுத்துருக்கேன். அதில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் உடனுக்குடன் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.